ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி ஒரு ஒன் டே விலாக் ஃபுல்லாக பார்க்கலாமா? இந்த வீடியோ தைப்பூசத்தன்னைக்கு எடுத்தது. லேட்டாக தான் போஸ்ட் பண்ண போகிறேன். வீடியோ எடிட் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அந்த தனிக்கு சண்டே காட்டில் முள்ளங்கி கழுவுற வேலை இருந்தது. இன்றைக்கி எனக்கும் ஸ்கூல் லீவுங்கிறதுனால சிம்பிளாக தான் சமைச்சேன். சிம்பிளாக சமைக்கிறதுனால எனக்கு பருப்பு தான் ஞாபகத்துக்கு வரும். டக்குன்னு குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு தாளித்து இறக்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து பருப்பு கூட கொஞ்சம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் போட்டு ஒட்டுக்காவே கலக்கி குக்கரில் வச்சுட்டேன். ரசம் வைக்கல, எல்லோரும் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் ரசம் வச்சா மூயாதுன்னு சொல்லிட்டு ரசம் வைக்கல, ஒரே குழம்பா வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு இறக்கி தாளித்து கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு இறக்கணும்னா பருப்பு குழம்பு ரெடி. அரசாணிக்காய் ஒன்று இருந்தது, அதையும் அரிஞ்சு தாளித்து விட்டாச்சு. நான் அரசாணிக்காய் பொரியல் செஞ்சால் கூட கொஞ்சம் கரும்பு சக்கரை போடுவேன். கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அந்த இனிப்பும் காரமும் சேர்ந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்களும் போடுவீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அரசாணிக்காய் பொரியல் செய்யும்போது ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது, ரொம்ப குழஞ்சி போயிடும். நான் லைட்டாக மேலெல்லாம் தண்ணி தொளிச்சு பத்தலைன்னா லைட்டாக தொளிச்சு விட்டு அந்த மாதிரி வேக வச்சோம்னா நல்லா வரும். அரசாணிக்காய் வேகிறதுக்குள்ளே காஃபி போட்டு குடிச்சாச்சு. அரசாணிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு தேங்காய் பூ போட்டு இறக்கி வச்சிடலாம். கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடு மாப்போட வேண்டியிருந்தது. அந்த வேலையும் முடிச்சுட்டு முள்ளங்கி பிடுங்க காட்டுக்குள்ளே கிளம்பிட்டேன். காட்டுக்குள்ளே போனால் கூட ஒரே வேலை தாங்க. இந்த கிச்சனில் இருந்தால் பல வேலை செய்ய முடிய மாட்டேங்குது. ஒரு வேலையாக எல்லாம் முடிச்சுட்டு காட்டுக்குள்ளே வந்தாச்சு. 2-3 நாளாக முள்ளங்கி பிடுங்கிட்டு இருக்கோம். கிழங்கு 2-3 கையில் பிடுங்கி அந்த தலையை வந்து பாதி கிள்ளிட்டு குண்டால் போடணும். குண்டாலேருந்து எடுத்துகிட்டு போய் தொட்டியில் போட்டு கழுவி அதை அடுக்கி வைக்கணும். இதுதான் ப்ராசஸ். இனி நம்ம சேனலில் ஃபார்மிங் வீடியோஸ் நிறையா வரப்போகுது. உங்களுக்கும் விவசாயம் பிடிக்குன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது முள்ளங்கி விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் இப்படி தான் பண்ணுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கிழங்கு எடுத்து கிள்ளி வைக்கிறதெல்லாம் ஈஸி தான். இது கொண்டு போய் தொட்டியில் போடுறது ஒரு கஷ்டமான வேலை இருக்குது. அதுக்கப்புறம் கழுவுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஒவ்வொரு கிழங்காக எடுத்து கழுவி வைக்கணும். அதே மறுபடியும் கொண்டு போய் அடுக்கி வைக்கணும், உணர்றதுக்கு தண்ணியெல்லாம் உணர்றதுக்கு வேண்டி. கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஒவ்வொருத்தவங்க கிழங்கு நல்லா ஒயிட்டாக வரக்கு வேண்டி ஏதோ பவுடர் போடுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் இது வரைக்கும் அது மாதிரியெல்லாம் எதுவுமே போட்டதில்லை. நாங்கள் அப்படியே கழுவி வச்சுருவோம். நாங்கள் வந்து கமிஷன் மார்க்கெட்டுக்கு வந்து இப்போ விட்டுறதில்ல. அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கமிஷன் இல்லாமல் ஒரு ரேட் பேசி எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. அந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு தான் விட்டுருவோம். செஞ்சேரி மலை மார்க்கெட்டில் அவங்களே வந்து எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. நம்மளுக்கு பை பிடிக்கிற வேலையெல்லாம் எதுவுமே இல்லை. ஆர்டர் எடுத்து ஆர்டர் பொறுத்து இவ்வளோ கிலோ வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கழுவி வச்சுருவோம். இன்றைக்கி அந்த தண்ணிக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆர்டர் இருந்தது. ஒரு 400 கிலோக்கு பக்கம் ஆர்டர் இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் எல்லாருமே வந்து பிடுங்கறக்கு வந்துட்டோம். இந்த தலை வந்து மாடு நல்லா சாப்பிட்டுக்கும். அதனால் பாய் விரித்து அதில் போட்டிருக்காங்க. இல்லைன்னா மண் ஒட்டுச்சுன்னா சாப்பிடாது. அதனால் பாய் மேலே போட்டிருக்காங்க. செனை நிற்காத மாடுகளுக்கெல்லாம் முள்ளங்கி கொடுத்தா சீக்கிரம் செனை நின்றுன்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்கள் வீட்லேயும் அப்படிக்கு இது மாடு இருந்ததுன்னா கொடுத்து பாருங்கள். ஒவ்வொரு குண்டாவாக தொட்டியில் கொண்டு போய் எந்நேரம் கொட்டுறதுன்னு சொல்லிட்டு இந்த வண்டி ஒரு பெரிய வண்டி இருக்குது எங்ககிட்ட. அதில் கொண்டு போய் கொட்டி அதுலேருந்து தள்ளிட்டு போய் தொட்டியில் கொட்டிடுவாங்க. இதுக்கப்புறம் கிழங்கு கழுவி எடுத்து வைக்கிறது, அதுக்கப்புறம் பை பிடிக்கிறது, அந்த எல்லா வீடியோவுமே அடுத்தடுத்து வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
ஒரு 4-5 பைக்கு ஆகிற மாதிரி கிழங்கு வந்து மிச்சம் வச்சுட்டு போயிட்டாங்க. ஆர்டர் அவ்வளோதான்னு சொல்லிட்டு அதை பொள்ளாச்சி கமிஷன் மார்க்கெட்டுக்கு வச்சு விட்றலான்னு சொல்லிட்டு நானும் அத்தையும் பை பிடிச்சிட்ருக்கோம். பை பிடிச்சிட்டு தைச்சு அதையும் அனுப்பிவிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.